இந்த வீடியோவில் டேக் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வீடியோவுக்கு ப்ராடக்ட் டேக் பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு திங்ஸு இருக்கோ நம்ம அதை தான் வந்து டேக் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணுவோம். இந்த டேக் பண்ணுறதும் இந்த மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணியும் வந்து டேக் பண்ணலாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அப்படி இல்லைன்னா வீடியோவை நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆல்ரெடி அப்லோட் பண்ணதில் வந்து நம்ம டேக் ப்ராடக்ட் கொடுக்கல சேவ்டு ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, சேவ்டு ப்ராடக்ட்டுன்னாலே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஒரு குக்கர், சாரீஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேவ்டு ப்ராடக்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா ஷாப்ஸுன்றதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த ஷாப்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஷாப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த டேக் ப்ராடக்டில் வேறு பிராண்ட் இருக்கு இல்லையா, இப்போ பர்பிள் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அதில் நீங்கள் வந்து இப்போ பர்பிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பர்பிள் மட்டும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். அப்படி இல்லை ஃப்ளிப்கார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் மட்டும் வந்து வரும். இப்போ ஆல் செல்லர்ஸுன்னு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய பிராண்டு செலக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த பிராண்டு மட்டும்தான் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.